Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபிசிக்ஸுக்கு கிராஸ் சீரீஸ் மாதிரி ஃபிசிக்ஸ் கிராஸ் சீரீஸு ஆரம்பிச்சிருக்கிறோம். டெய்லி ஒரு 5 மார்க் வரப்போகுது. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. யாரெல்லாம் இந்த சேலஞ்சுக்கு அக்செப்டடு. நீங்கள் இந்த டெரிவேஷன் கொஸ்டின் மட்டும் இல்லைனா தியரி கொஸ்டின் டெய்லி ஒரு 5 மார்க் ஆர் 3 மார்க் 2 மார்க் வந்து என்ன படிக்கணும்னு சொல்லிடுவேன். ஸோ இதுக்கு நீங்கள் ரெடினா வித்தின் 2 monthsல 4 யூனிட் முடிச்சு நம்ம ஃபஸ்ட் மிட்டம் முடிச்சிடலாம். அந்த மாதிரி லைனாக முடிச்சிடலாம். ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லைங்க, மேக்ஸ்க்கும் நமக்கு சீரீஸ் இருக்குது. மேக்ஸுக்கு நான் போடுவேன். ஸோ ஃபிசிக்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நம்ம தொடர்ந்து போடலாம்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடுத்தோடனே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் யூனிட் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அண்ட் டைபோல், மின் இருமுனையினால் மின்புலத்தை கணக்கிடுக. சரிங்களா, மின்புலத்தை கணக்கிடுக. எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கால்குலேட் பண்ணணும் அலாங் ஆக்சியல் லைன். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சொல்லிடுறேங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன, டைபோல்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸ்டார்டிங் வந்தோடனே நான் ஆக்சியல் லைன்னு சொல்லிட்டேன்ல 5 மார்க்கு. ஒன்றும் கிடையாது. 2 டைபோல்னால் சார்ஜ், 2 ஈக்குவலன்ட் ஆப்போசிட் சார்ஜ் -q + q. 2 சார்ஜ் எடுத்தாச்சு. 2க்குள்ள டிஸ்டன்ஸ் நான் போடுறேன். அதுக்குள்ளே மிட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு போடுறேன். 2க்குள்ள டிஸ்டன்ஸ் இது ஏ டோட்டலாக வந்து 2a. எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆக்சியல் லைன் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன். அப்போ ஹரிசாண்டல் லைன் அச்சுக்கோடுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஹரிசாண்டல் லைனில் ஏதோ ஒரு பாயிண்ட் சி வச்சுக்கிறேன். இங்கேருந்து லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் கொண்டு போகிறேன். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு சியில் பார்க்க போகிறேன். இங்கே என்ன இருக்குது, இ மைனஸ். அப்போ இ மைனஸ் வெக்டார். அடுத்தது இங்கே இ ப்ளஸ் வெக்டார். இந்த சைடு ப்ளஸ், இந்த சைடு மைனஸ். அதனால் இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இது ஏ, இது பி. அதே மாதிரி ஓலேருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஓகேவா, இதுதான் ஆக்சியல் லைனோட டயக்ராம். ஸோ பாருங்கள், டைபோல்னால் என்னென்னு சொன்னேன். டைபோல்னால் 2 சார்ஜ் வந்து செப்பரேட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குது. 2 சார்ஜ் இருக்குது. அதுதான் வந்து டைபோல். சரிங்களா, அதுக்கப்புறம் ஆக்சியல் லைனில் நம்ம சி எடுத்துக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஏபினா என்ன, AB is a 2 dipole. AB is a 2 dipole separated by a very small distance. 2a அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் O is a midpoint of dipole and O is midpoint of dipole. இப்படி எழுதினா போதும், நீங்கள் ஓனாக தான் படிக்கணும். சரிங்களா, midpoint of dipole. அடுத்தது C is a point on axial line. அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளி C. அப்புறம் ஓலேருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, ஆர். அவ்வளோதான். O to C வந்து டிஸ்டன்ஸ் என்னது, O to C டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஆர். அதாவது ஒன்றுமே படிக்க முடியாதவனுக்கு எப்படி எழுதணுமோ அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எழுதினா போதும். சரிங்களா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலம் எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எங்கன்னா இந்த சிங்கிற இதில் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டைபோல் வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிலேருந்து சி வரைக்கும், அதாவது சியில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்க போகிறோம். எந்த டைப்போலை பொறுத்து டியூ டு அண்ட் டைப்போலும் போட்டிருக்காங்க. எந்த டைப்போலை பொறுத்து பிஏ பொறுத்து நான் பார்க்க போகிறேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு தானே. அப்போ இ ப்ளஸ் தான் கால்குலேட் பண்ணணும். இ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு Q, சார்ஜ் வந்து Q தானே, சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் 4πε0 r² பதில் BC². என்ன சார், எப்படி சார் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சார்ஜு அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்தாலே 2 சார்ஜ் அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்துட்டு கூலும்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, 2 சார்ஜ் இருக்கும், அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறாரு, F directly proportional to Q1 Q2 r²ன்னு சொல்கிறாரு. இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் போகணுன்னா F = K Q1 Q2 r²ன்னு சொல்கிறாரு. இந்த கேவோட மதிப்பு தான் 1/4πε0. இந்த கேங்கிற கான்ஸ்டன்ட்டோட மதிப்பு தான் 1/4πε0. அதைத்தான் இங்கே எழுதியிருக்கிறேன். இந்த Q1 Q2க்கு பதில் ஒரு சார்ஜ் தான் இங்கே இருக்குது. அதனால் ஒரு Qவு r² இருக்கா, அதுக்கு பதில் BC² அந்த டிஸ்டன்ஸ். அப்போ அலாங் BC அவ்வளோதான். E வெக்டார் ப்ளஸ் Q divided by 4πε0. BC²னா எனக்கு BCயில் டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ BC டிஸ்டன்ஸ் வேணும்னா பக்கத்தில் என்ன டிஸ்டன்ஸ் பாருங்கள், BC டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸில் கலந்துருக்குது. சரியா, அப்போ பக்கத்தில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏ. இது ஏ தானே.
அப்போது பெருசு மைனஸ் சின்னது போட்டால் இந்த லென்த்து கிடச்சிரும். பெருசு மைனஸ் சின்னது போட்டால் இந்த லென்த்து கிடச்சிரும். அப்போ பெருசு ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது இ வெக்டார் மைனஸ். ஸோ இ வெக்டார் மைனஸ் அப்படிங்கிறப்போ ஏன்னா இந்த பக்கம் இப்போ நான் ஏவை பொறுத்து ஏங்கிற டைப்போலை பொறுத்து சியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். அப்போ க்யூ இங்கே என்ன க்யூ மைனஸ் க்யூ. அப்போ மைனஸ் க்யூ டிவைட் பை 4 எப்சிலான் நாட் ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயர்னால் ஃபுல் டிஸ்டன்ஸ் இல்லையா. அப்போ ஏ ப்ளஸ் ஆர் பாருங்கள் ஃபுல் டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் ஏ ப்ளஸ் ஆர். அப்போ ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணோம். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மொத்த மின்புலம் கணக்கிட போகிறோம். இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் ப்ளஸ் இ வெக்டார். ஓகேவா. அப்போ இங்கே மைனஸ் க்யூன்னு இருக்கனால இங்கே மைனஸ். ஓகே இங்கே மைனஸ் க்யூன்னு இருக்கனால மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போது இ வெக்டார் ப்ளஸோட ஆன்சர் என்ன க்யூ டிவைடட் பை 4 எப்சிலான் நாட் ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் க்யூ டிவைடட் பை 4 எப்சிலான் நாட் ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெண்டுலேயும் பாருங்கள் ரெண்டையும் நம்ம சேர்த்து போட்டாச்சு. மைனஸ் எப்படி வந்துச்சுன்னா இந்த மைனஸு. அப்போது ரெண்டில் எது காமனாக இருக்குது க்யூ பை 4 எப்சிலான் நாட். அப்போ க்யூ பை 4 எப்சிலான் நாட் காமனாக எடுத்தால் பாக்கி என்ன இருக்கும் 1 ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். முடிஞ்சா. ஸோ க்யூ டிவைடட் பை 4 எப்சிலான் நாட். இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் எல்சிஎம். ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இது ஏ மைனஸ் பி இது ஏ ப்ளஸ் பி கரெக்டாக. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அதுக்கு. அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஹோல் ஸ்கொயர் காமன். மறக்காமல் இந்த இடத்த தப்பாக போடக்கூடாது. ஓகே டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போட்டாச்சு. இப்போது க்யூ டிவைடட் பை 4 எப்சிலான் நாட் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் வரும் ப்ளஸ் இல்லை மைனஸ் வரும். ஓகேவா மைனஸ். அப்போது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ra ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ப்ராக்கெட் ஏன் போட்டோன்னா இங்கே மைனஸ் இருக்குது. டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல். ஆனால் இதை ரெண்டு கேன்சல் பண்ணாதீங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது க்யூ டிவைடட் பை 4 எப்சிலான் நாட் என்ன வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ra ப்ளஸ் 2ra 4ra ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். பாருங்கள் 2ra மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2ra ப்ளஸ் 2ra 4ra வந்துருச்சுல. இப்போது இங்கே வந்து ஒரு வெக்டார் போடணும். அது மறந்துட்டேன் நான் போட்டுறேன். அது போடலினாலும் தப்பு கிடையாது. ஓகேவா. இங்கே வந்து டைரக்ஷன் டைபோல் மொமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டைரக்ஷன் போடணும். அப்போ அது எல்லாத்துலேயுமே பி கேப் போட்டுக்கோங்க. அது போடலினாலும் தப்பு கிடையாது. ஓகே பி கேப் அது போடலினாலும் தப்பு கிடையாது. புக்கில் இருக்கிறனாலும் நான் போட்டேன். ஓகே பி கேப் போட்டேன். அப்போ இங்கேயும் நான் பி கேப் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த 4 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை. 4 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். q 2 × 2ra மேலே அப்படியே க்யூவை உள்ளே இன்ட்டு பண்ணிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஓகே அப்போது மொத்தமாக ஈக்குவல் டு பி கேப். அவ்வளோதான். இப்போது நல்லா கேட்டுக்கோங்க. ஏங்கிறது ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் ஆரை விட. அப்போ ஆரை விட ஏ வந்து சின்ன டிஸ்டன்ஸ். ஏ வந்து தவிர்த்துடும். ஏ இஸ் நெக்லிஜிலேட். ஆரை விட சின்ன தூரம். அதனால் ஏ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் தூக்கிடுறேன். அப்போ இந்த ஏ போயிடும். ஏன் சார் இந்த ஏ போகாதான்னு சார் இந்த ஏ ப்ராடக்டில் இருக்குது. இந்த தனியாக இருக்க ஏ போயிடும். ஏவை நான் தூக்கிடுறேன். ஏன்னா ஏ இஸ் வெரி வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் கம்பேரிங் டு ஆர். அப்போது இங்கே q2 × 2ra 4 எப்சிலான் நாட் ஆர் 2 × 2 4 பி கேப். இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. q2a அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. q2aன்னு இருக்கா இருக்குது. இந்த இடத்துல பி கேப் இருக்கா அதையும் எடுத்துக்கோ. பி கேப் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் அப்படின்னா டைபோல் மொமெண்ட்டுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. டைபோல் மொமெண்ட். அப்போது இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நான் q2aக்கு பதிலாக என்ன போட்டேன்னா பி வெக்டார் போட்டுட்டேன். இந்த r⁴ இந்த r கேன்சல் ஆச்சுன்னா r3. அப்போது இன்னொரு 2 இருக்குமா q2aக்கு பதிலாக பி வெக்டார் போட்டேன். இன்னொரு 2 இருக்குமா 2
டிவைடட் பை 4πε0 என்னது ஆர் கியூப். அவ்வளோதான். இதுதான் வந்து இ டோட்டல். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இங்கே எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் திரும்ப ரிவைன் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். அப்போ லாஸ்ட்டில் எழுதணும் E ஈக்குவல் டு டைபோல் மூமெண்ட் தானே, E ஆக்ஸ் இன் ஏ டைரக்ஷன் ஆஃப் அப்படின்னு கன்க்ளூஷன் எழுதணும். டைரக்ஷன் ஆஃப் P வெக்டார். உங்களுக்கு ஆஃப்லைன் டியூஷன் நான் போயிட்டுருக்குது. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டும். ஸோ ஃபீஸ் வந்து 35,000 பர் இயருக்கு. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். உங்களுக்கு ஓகேனா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். கோயம்புத்தூரில் சரௌண்டிங்ஸ் பூ மார்க்கெட், ஆர்எஸ்புரம், சாய்பாபா காலனி, கணுவாய், இல்லை ஏதோ ஒரு இடையர்பாளையம், ஆர்எஸ்புரம், பூ மார்க்கெட், சாய்பாபா காலனி சொல்லிட்டல, கவுண்டம்பாளையம், இந்த மாதிரி இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து என்னை பார்க்கலாம். இனி ஒரு 8 வேக்கன்சி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை அணுகலாம். சரிங்களா? ஸோ யார் வேணாலும் அணுகலாம். ஃபோன் பண்ணுங்கள், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் புரிஞ்சுதான்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.